அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். இன்றைய தாயக களத்திலிருந்து அரசியல் ஆய்வாளர் திருமிகு ஜோதிலிங்கம் ஐயா அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இன்று சமகாலத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பற்றி நாம் பேசலாம் என்று நினைக்கின்றேன். மிக முக்கியமாக தற்பொழுது பேசப்படுகின்ற விடயங்களாக கருதப்படுகின்றது இந்த புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் ஒன்று உருவாக்கி இருக்கின்றது இந்த ஏகேடிகேனுடைய அரசு. இந்த சட்ட மூலத்தினுடைய பரகிராஃப் இந்த என்னென்ன விதத்தில் ஈழத்தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது, அத்துடன் இந்த அரசியல் ஆய்வாளர்கள் செயற்பாட்டாளர்களுடைய மத்தியிலே இந்த அதாவது உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாங்கள் வக்கீல்களை சொல்லலாம், என்ன வழக்குரைஞர்கள் அவர்களின் சட்டம் மூலம் படித்தவர்கள் இந்த புதிய பயங்கரவாத சட்டத்தை பற்றி என்ன விடயங்களை பேசுகின்றார்கள் என்பதை பற்றி நான் முதல் பேசுவோம். ஐயா, இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டத்தின் பெயரே அரசை பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம். அப்ப அது சட்டங்கள் என்பது மக்களுக்காக கொண்டு வரப்படுகின்றவை என்றுதான் கூறப்படுவது. மக்களினுடைய விருப்பங்கள்லாம் சட்டங்களாக வருகின்றது என்று மெய்யியல் ரீதியாக கூறுகின்ற ஒரு வழக்கமும் உண்டு. ஆனால் இதை மீறி அரசை பாதுகாப்பதற்கு தான் சட்டம் என்கின்ற வகையில் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகின்ற ஒரு சூழல் ஒன்று காணப்படுகிறது. ஏற்கனவே 1979ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களினுடைய போராட்டத்தை ஆயுத போராட்டம் அப்போதுதான் ஆரம்பித்து வளர தொடங்கின காலகட்டம். அந்த போராட்டத்தை நசுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் உண்மையில பயங்கரவாத தடை சட்டம் 1979ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது தமிழர் விடுதலை கூட்டணி தான் அதில் முக்கியமான வெளியேற பயங்கரமாக செயல்படுகின்ற அரசியல் கட்சியாக இருந்தது. தமிழர் விடுதலை கூட்டணி அந்த சட்டத்தை எதிர்க்கவில்லை. அவர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் அன்றைக்கு விட்டிருந்தார்கள். ஏஆர் ஜெயவர்தனா வேண்டிக் கொண்டதற்கிணங்க அப்படி அவர்கள் விட்டார்கள் என்று சொல்லி ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது. அப்ப ஒரு வகையில பார்த்தால் தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய ஆதரவோடு தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று நாங்கள் பொருள் கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அன்றைக்கு ஆயுத போராட்டம் வளர்வது தங்களுடைய அரசியலுக்கு பிரச்சனை என அவர்கள் கருதியமையினால் இந்த ஆயுத போராட்டம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர்களும் கருதி இருக்கக்கூடியதான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நீண்ட காலமாக அந்த சட்டம் அமுலில் இருந்தது. அந்த சட்டத்தினால மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ் மக்கள் எல்லாம் மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள். அதனுடைய பக்க விளைவாக சிங்கள தரப்பிலேயும் குறிப்பாக இந்த காட்சியில இருக்கின்ற ஏவிபியினர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அது பக்க விளைவாக வந்ததோடைய நேரடியா கொண்டு வரப்பட்டதே அது எங்களை நசுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான். இன்றைக்கு ஆயுத போராட்டத்தை மௌனிக்க செய்தார்களே தவிர தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை என்பது தீரவில்லை. அரசியல் பிரச்சனை தீராத ஒரு நிலையில அந்த அரசியலுக்கும் மேல வரக்கூடியதான ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஒரு அச்சம் ஒன்று இருக்கிறது, நாளைக்கு எழுச்சி அடையலாம். ஆகவே அந்த எழுச்சி அடைவதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மையில இந்த அரசை பாதுகாக்கிற பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கிற சட்டத்தை அவர்கள் கொண்டு வர முயற்சிக்கின்றார்கள். இதுதான் உண்மையில முக்கிய காரணம். அந்த பிரதான இலக்கு தமிழ் மக்கள். அப்ப தமிழ் மக்களினுடைய அரசியலை இலக்காக கொண்டு வரப்பட்ட புதிய சட்டம் தான் இந்த சட்டம். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை. அதாவது ஐரோப்பிய யூனியன் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று சொன்னால் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறது, ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்கிறார். ஆகவே இந்த நிபந்தனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு நிர்பந்தம் வந்திருக்கு. ஆகவே நாங்கள் மாற்றீடாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வருவதன் ஊடாக அதை நாங்கள் இல்லாமல் செய்துவிட்டோம் என்கின்ற ஒரு தோற்றத்தை ஒன்றை கொடுக்க பார்க்கிறார். மூன்றாவது, அவர்கள் இந்த முறைமை மாற்றம் என்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள்.
அந்த முறைமை மாற்றத்துல சில விஷயங்களை செய்ய வேண்டிய தேவை ஒன்று தென்னிலங்கையிலே அவருக்கு குறிப்பாக மூலவத்து ஒழிப்பு ஊழல் ஒழிப்புன்னு சொல்லி சில விஷயங்களை செய்ய வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. அதை செய்யக்குள்ள தென்னிலங்கையில அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக எதிர்ப்புகள் வரலாம். அந்த எதிர்ப்புகள் வருகின்ற போது அதுகளுக்கு முகம் கொடுக்கிறதுக்கு தங்களுக்கு ஒரு சட்டம் தேவை என்று சொல்லி அவர்கள் கருதி இருக்கலாம். ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வருவதற்கு பின்னால ஒரு காரணம் இல்லை, பல காரணங்கள் இருக்கின்றன. அதுல பிரதானமான காரணம் தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களை இலக்காக வச்சு கொண்டுதான் அந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறான்னு சொல்லி நாங்கள் கூறிக்கொள்ளும். அதுவே அவர்கள் அந்த பயங்கரவாதத்துக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் பயங்கரவாதம் என்றால் என்ன என்பதற்கு அந்த வரவிலக்கணத்துக்கு கொடுக்கப்பட்ட விளக்கமே பல மோசமானது. விளக்கமா விளக்கம் பயங்கரவாத தடை சட்டம் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கு. பயங்கரவாதம் என்றா என்னன்னு சொல்லி அந்த பயங்கரவாதம் என்றா என்னன்னு சொல்லி இப்ப உதாரணமாக ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய அரசியலை ஊக்குவிக்கிற நோக்கத்தின் அடிப்படையில ஒரு கருத்தை சொன்னா கூட அது பயங்கரவாதம். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம், அவர்களுடைய அரசியலை ஆதரவாக கதைச்சா கூட பயங்கரவாதம் என்ற நிலை ஒன்று வரும். அப்ப இப்ப அது நீ பொருள் விளக்கம் கொடுக்கிறான். அந்த ஐடி போராட்டத்தை நடத்திக்குள்ள கூட அவர்கள் பயங்கரவாதம் சொல்லி விளக்கம் கொடுக்கக்கூடிய சூழல் ஒன்று உருவாகும். அப்படி ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய வகையில் தான் அவர்கள் அந்த காணிகளை இதுல இந்த காணிகளை கூட இது தடை செய்யப்பட்ட இடங்கள் என்று கூறுவதற்கு கூட இந்த சட்டம் அதுகளுக்கு கூட அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை விட விசாரணை செய்கிற அதிகாரத்தை இராணுவத்துக்கும் வழங்கியிருக்கிறார். தனியாக போலீஸுக்கு வழங்காமல் இராணுவத்துக்கும் வழங்கின நிலைமை காணப்படுகிறது. மற்றது அவரை விசாரிக்காமலே 2 மாதம் வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. 2 மாதத்துக்கு ஒரு புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இது உண்மையிலே அந்த பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை விட ஒரு மோசமான சட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் உண்மையில இருக்குது. இதனை எதிர்க்க வேண்டியது அல்லது இதனை நிராகரிக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருக்கு. தமிழ் மக்கள் செய்துதான் ஆவணும். அப்ப தமிழ் மக்கள் அதை செய்கிறார் என்று சொன்னால் தமிழ் மக்கள் பல்வேறு களங்களினூடாக இந்த முயற்சிகளை செய்யும். இன்றைக்கு அரசாங்கம் பயப்படுகின்ற அல்ல அச்சப்படுகின்ற ஒரே ஒரு விடயம் தமிழ் மக்களுடைய உலகளாவிய அரசியல் போராட்டம். உலகளாவிய அரசியல் போராட்டம் அதுக்கு நல்ல உதாரணம் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி கட்டப்பட்ட போது அதை எதிர்த்து மாணவர்கள் நடத்தின போராட்டம். மாணவர்கள் அதுல தாமர உண்ணாவிரத போராட்டத்தை தொடக்கினார்கள். அவர்கள் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடக்கினோன்னா தமிழ்நாட்டுல போராட்டம் உருவாக தொடங்கிச்சு. தமிழ்நாட்டில உருவாகின அதே வேளையில புலம்பெயர் நாடுகளில் உருவாக தொடங்கி. இது ஒரு சர்வதேச ரீதியான ஒரு அபிப்பிராயத்தை வந்தப்ப உடனடியாகவே இந்திய தூதுவர் அப்ப பிரதமராக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச உடனடியாகவே இந்திய தூதுவர் மஹிந்த ராஜபக்ச கொழும்புக்கு வெளியில இருந்தவர். கொழும்புக்கு அழைச்சி இதை உடனடியாக நிறுத்தும்போது தங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லிட்டு அதன் அடிப்படையில் தான் அது நிறுத்தப்பட்டு மாணவர்கள் நினைவு தூவி கட்டுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆகவே ஒரு உலகளாவிய அரசியல் போராட்டத்துக்கு இந்த அரசு அஞ்சுகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறதுனா நம்மளுடைய உதாரணம் இன்னைக்கு உலகளாவிய வந்துருக்குது. அங்கே இருந்து சின்ன விஷயங்கள் கூட பெருசாக வரக்கூடிய வாய்ப்பு ஒன்று வருது. இந்த சட்டவாக்க ஐயா இந்த சட்டவாக்க குழுவில் தமிழ் நிபுணர்களும் இருக்கிறார்களா? இது யாருடனும் கலந்து ஆலோசிக்கப்பட்ட அந்த சட்டத்தை உருவாக்கும் பொழுது தமிழ் நிபுணர்கள் இதுக்குள்ள இருக்கிற மாதிரி இதுவரை எனக்கு தெரியவில்லை. தமிழ் மக்களால் தமிழ் தரப்பில இருக்கிறார்கள் தெரியல. சில வேளை தங்களுக்கு சார்பான மக்கள் தமிழ் தரப்பு யாராவது நினைச்சிருக்கிறார்கள் தெரியல. அதை பற்றிய தகவல்கள் இன்னும் ஒழுங்காக வெளியில வர இல்லை. இன்றைக்கு அவர்கள் முன்மொழிவை வழங்கி இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் பிப்ரவரி 26ஆம் தேதி நினைக்கிறேன். அதுவரை மக்கள் அபிப்பிராயங்களை தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் அவர்கள் சட்டமாக கொண்டு வரப்போகும் சொல்லி சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் இலங்கை
அரசியல் ஜாப்பின் ஒரு அங்கம். அப்படியா இந்த அரசியல் ஜாப்பும் புதிய அரசியல் அரசியல் யாப்பினுடைய ஒரு அங்கம் இல்லை, பாராளுமன்றத்தினாலே இயற்றப்பட்ட ஒரு சட்டம். ஒரு சட்டம். அரசியல் யாப்பின் ஒரு அங்கம் இல்லை, பாராளுமன்றத்தினால இயற்றப்பட்ட ஒரு சட்டம். பாராளுமன்றத்தினாலே ஒரு சட்டத்தை இயற்றினால் அதனை நிராகரிக்கின்ற அல்லது அதனை மாற்றீடு செய்கின்ற அதிகாரம் பாராளுமன்றத்தில் தான். ஏனையவரை அதில் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஆனா அதை நிராகரிக்கிற சக்தி மற்ற கட்சிகளுக்கு உள்ளதா? ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய பிரதிநிதிகள் மிக குறைவாக இருக்கின்றார்கள். தனியா என்பிபி அரசே இந்த சட்டத்தை நிறைவேற்றி போகக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை அவர்களுக்கு உள்ளது. அவர்களுக்கு பெரும்பான்மை இருந்தாலும் கூட இங்கே தமிழ் மக்களினுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு சட்டம் கொண்டு வர்றதை அரசியல் ரீதியா அவர்களுக்கு நெருக்கடியை கொண்டு வரும். அரசியல் ரீதியா நெருக்கடியை கொண்டு வரக்கூடிய சூழல் இருந்த அவைக்கு என்னதான் பெரும்பான்மை இருந்தாலும் அரசியல் அதுக்கு மேல இருக்குமான்னு சொன்னால் அவர் கொண்டு வர சட்டத்தை கொண்டு வருவதற்கு அஞ்சுகின்ற ஒரு சூழல் தான் மேல இருக்கு. இன்றைக்கு இந்த கல்வி சீர்திருத்த சட்டத்தை கூட இன்றைக்கு அவர்கள் பின்வாங்கினதான் காணும். சத்தியாகிரக போராட்டம் தொடங்கின உடனே அதுல இருந்து பின்வாங்கி தாங்கள் அடுத்த வருஷத்துக்கு 6ஆம் வகுப்புக்கான சீர்திருத்தத்தை பிற்போட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி கூறுகின்றார். அவைவிட 3 பெரும்பான்மை இருந்தும் கூட அவர்களாலே அந்த ஒரு அரசியல் அதுக்கு மேலான இருந்தது. ஏன்னா இந்த எல்லாருக்கும் இந்த அலையழிய போராட்டம் தொடர்பான ஒரு அச்சம் ஒன்று இருக்கும். நாளைக்கு அப்படியே அண்ணன் ஆட்சியை பலவீனப்படுத்தி போடுமோ என்கின்ற ஒரு அச்சம் ஒன்று காணப்படுகிறது. ஆகவே அந்த அச்சம் காரணமாக அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற சூழல் தான் இருக்கு. ஆனா தமிழ் மக்களின் ஏதோ ஒரு வகையான அங்கீகாரம் இல்லாமல் இந்த சட்டத்தை கொண்டு வருவது அவர்களுக்கு அரசியல் ரீதியான நெருக்கடிகளை கொடுக்கும். ஆகவே அந்த அரசியல் ரீதியான நெருக்கடிகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில தமிழ் மக்களுடைய ஆதரவு பெற வேண்டியதான ஒரு சிக்கல் ஒன்று இவர்களுக்கு காணப்படும். ஆகவே தமிழ் மக்கள்ல உள்ள அரசியல் சக்திகள் குறைந்தபட்சம் தமிழ் தேசிய கட்சிகள்ல உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களாவது ஒருங்கிணைந்து அவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்ற போது தெரிவிக்கின்ற போது பாராளுமன்றத்திலே அது தொடர்பாக பாராளுமன்றத்தில் ஒரு போராட்ட களமாக்குகின்ற போது இது மேல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை விட மக்களும் ஒரு பக்கத்தால இன்னொரு பக்கத்தால அவர்கள் அரசியல் ரீதியான போராட்டத்தை நடத்துகின்ற போது அதுவும் அவர்களுக்கு பெரிய தாக்கத்தை கொண்டு வரக்கூடிய சூழலை உருவாக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கு அவர்கள் அரசியல் ரீதியான போராட்டத்துக்கு அச்சப்படுகின்ற ஒரு சூழல்ல இது பாரிய தாக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். எப்படி இந்த 6ஆம் திருத்த சட்டம் என்று சொல்லி இன்று பேசப்படுகின்றது. இந்த 6ஆம் திருத்த சட்டத்தில் தான் இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்களா? 6ஆம் திருத்த சட்டத்திலே ஒரு மாற்றங்களும் இல்லை. அப்படியே இருக்கு. அதை விட இது பாராளுமன்றத்தில் ஏற்கனவே இருக்கிற பயங்கரவாத தடை சட்டம் வந்தது ஏற்கனவே பாராளுமன்றத்தில சட்டமாக்கப்பட்ட ஒரு சட்டம். பாராளுமன்றத்தில ஒரு சட்டமாக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் இன்றைக்கு சில வேளை இன்றைக்கு நடந்த கருத்தரங்கில் ஒரு வகையான கருத்து அறிந்து இது எதிர்க்கிறத இது நியாயமான எதிர்ப்பு தென்னிலங்கையிலும் தமிழ் மக்கள் மத்தியிலே இன்னும் பலமாக இருந்தால் அதை சாற்றிய இடமில்லாம நிறுத்தி போட்டு அந்த சட்டத்தையே தொடர்ந்து வச்சிருக்கக்கூடியான ஒரு சூழலும் உருவாகலாம். ஏனென்றால் இதை மக்கள் எதிர்க்கிறார்கள், ஆனால் நாங்கள் இதை கொண்டு வர விரும்பவில்லை. ஆனா இங்கே சூழல்கள் நெருக்கடி இருக்கு, அதுக்கு ஒரு சட்டம் தேவை. ஆகவே பழைய சட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பேணுவோம். இது பற்றி ஒரு கருத்தரங்கு சொல்லி இப்பொழுது வார்த்தை பிரயோகம் என்று பாவித்தீர்கள். இந்த சட்ட ஆக்கமூலம் சம்பந்தமான கருத்தரங்கு ஏதாவது தமிழர்கள் அறிவுபூர்வமாக ஏதாவது நடைபெற்றதா என்று? இன்றைக்கு தமிழ் மக்கள் இது தொடர்பான ஒரு கருத்தரங்கம் ஒன்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில இடம்பெற்றது. அந்த இவர் சட்டத்திரணி குருவரனுடைய தலைமையில இது தொடர்பான ஒரு வீடியோவிலே அவர்கள் திரையிலேயே போட்டு காட்டி இது தொடர்பான நெருக்கடி இதுல உள்ள மோசமான தன்மைகள் எல்லாத்தையும் அவர்கள் வந்த வருகிறவர்கள்ட்ட இருந்து அபிப்பிராயங்களை கேட்டார்கள். தொடர்ச்சியாக தாங்கள் இதனை கொண்டு போவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எதிர்காலத்திலே அவர்கள் செய்த பொறுத்து தான் அவர் இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகரும் என்று சொல்லல.
அதே வேளையில இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் செயற்படுகின்ற டான்சிங் தொடர்பாக எங்களிடம் வேறு இதில் ஆர்வம் உள்ள சட்டத்தரணிகள் சமூக செயற்பாட்டாளர்களிடமிருந்தும் ஒரு நேர்காணலை அவர்கள் செய்திருந்தார். அதனால இன்றைக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா பேசு பொருளாக துவங்கி இது வளர்கின்ற நிலையில தான் இது தொடர்பாக முன்னாடி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மற்றது இதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பயங்கரவாத எதிர்ப்பு தடை சட்டம் என்ற ஒரு விடயம் ஒன்று. தற்பொழுது இந்த ஈழத்தமிழர்களுடைய மரபுரிமை திங்கள், மரபுரிமை நாளிலே தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்காக இலங்கையினுடைய ஜனாதிபதி வடமாகாணம் வந்திருந்தார். வந்த பொழுது அவர் வடமாகாணத்தில் மிகவும் ஒரு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அரைக்காட்சட்டையும் போட்டுக்கொண்டு வீதியிலே சுதந்திரமாக நடைப்பயணம் செய்கின்றார். உடற்பயிற்சிக்காக நடைப்பயணம் செய்கின்றார். அப்படி அவர் சுதந்திரமாக வெளியில் செல்ல முடியுமாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டம் ஏன் என்பதை எங்களது பல்கலைக்கழக இளைஞர்கள் கேட்கின்றார்கள். அதுவும் உண்மைதான். என்னன்னு சொன்னால் அவர் காலையில உடற்பயிற்சி செய்கிறத அவர் வீதியினூடாக மக்களுக்கு கைகளை காட்டிக்கொண்டு அந்த உடற்பயிற்சியை நடைப்பயிற்சியை அவர் செய்திருந்தார். அது வீடியோக்கள்ல மிக முக்கியமாக வந்தது. அதை வச்சுக்கொண்டே பல்வேறு கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது. இப்படி சுதந்திரமாகவும் எந்தவித பெரிய பாதுகாப்பு இல்லாமலும் நடைப்பயிற்சி செய்ய முடியும் என்று சொன்னால் இதற்காக பயங்கரவாத தடை சட்டம் தேவை, புதிய ஒரு அரசை பாதுகாக்கிற சட்டம் ஏன் தேவை என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இன்றைக்கு எழுப்பப்பட்டு வருகின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகிறது. இது எல்லாம் அரசாங்கம் பெரிய கவனத்தில் எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் ஐயா. இப்போ தெற்கிலிருந்து ஒரு சிங்கள அரசியல்வாதி யாழ்ப்பாண கிராமங்களுக்குள்ளே நுழைந்து இந்த தைப்பொங்கல்களை கொண்டாட முடியும் என்று சொன்னால், தமிழர்களை ஒன்றிணைத்து தைப்பொங்கலை கொண்டாட முடியும் என்று சொன்னால், தமிழர்களுடைய அரசியல்வாதிகள், தமிழர்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் ஒன்று சேர்ந்து ஏன் வடக்கு கிழக்கு மக்களை இணைத்து ஒரு பெரும் தைத்திருநாளை கொண்டாட முடியாத அளவுக்கு இன்று இருக்கின்றது. அவ்வளவு ஒரு இழிநிலைக்கு சென்று விட்டது. அவர்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கி இருப்பதாக தெரியவில்லை. ஜனாதிபதி தான் அந்த முக்கியத்துவத்தை அவர் விளங்கியேன் மக்களுக்குள்ளே எந்த வலிமைக்குள்ளாக போனால் மக்களை கவரக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அவர்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அவர் முக்கியமாக 3 நிகழ்வுகள்ல பங்கு பெற்றிருந்தார். ஒன்று வேலனையில நடைபெற்ற தைப்பொங்கல் விழா, 2வது கொக்குவில்ல இடம்பெற்ற இந்த போதை ஒழிப்பு மாநாடு, 3வது மீசாலையில இடம்பெற்ற இந்த வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறது. அது அந்த 3 விஷயங்களை கையாளவர்களாக மக்களுக்கு அவர்களான ஒரு முயற்சியும், அதே வேளையில வேறு வேறு பிரதேசங்கள் தீபவதி, பரிகாமம், தென்மராட்சி என்று சொல்லி 3 பிரதேசங்களை பிரதானமாக காவண்ணக்கூடிய வகையில அவர் தன்னுடைய முயற்சிகளை செய்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த 3 இடங்கள்லையும் கலந்து கொண்டது சரியா? இப்ப நீங்க சொன்னது போல இன்னொரு விடயத்தையும் நாங்கள் அதில் பார்க்கலாம். இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் உண்மையிலே கிராஸ் ரூட் லெவல்ல கீழே கிராம மட்டத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள். அவர்களுடைய ஜனாதிபதியினுடைய இன்றைய நோக்கம் எப்படியாவது வடக்கு கிழக்கு மக்களை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதற்கு தக்க மாதிரி மிக தந்திரமாக வேலை செய்கின்றார்கள். நாங்கள் இன அழிப்பு போர் நடைபெற்ற பொழுது 30 வருட போராட்ட காலங்களிலே எத்தனையோ தமிழ் பெண்கள் இந்த சிங்கள இராணுவங்களினால் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பெண்கள் கைது செய்யப்பட்டு முகாம்களிலே வைத்து அவர்களை வன்புணர்வு செய்தார்கள். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இன்று யாழ்ப்பாணத்திலே தெற்கிலிருந்து வந்த ஒரு அரசியல்வாதியுடன் எங்கள் பெண்கள் சிரித்து குதூகலித்து செல்ஃபி எடுக்கின்றார்கள் ஐயா. இது அவர்களால திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட வேலையாகவும் கூட இருக்கலாம். கூட்டி கொண்டு வந்த செயற்பாடுகள் தான். என்றாலும் இந்த இவ்வளவுகால வரியோடு ஒப்புடைக்குள்ள முதல் ஆரம்ப கால வருக வரைக்குள்ள மக்கள் தாங்களாகவே இருந்த நிலைமை தான் காணப்படும். ஆனா இந்த தடவை அவர்கள் மக்களை கூட்டிக் கொண்டு வந்த நிலைமை தான் இருக்கு.
இலங்கை போக்குவரத்து சேவை இந்த பஸ்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்க அவ்வளவு பஸ்களும் பேருந்துகளும் பயன்படுத்தப்பட்ட ஒரு சூழல் தான் காணப்படும். அதுவும் அன்றைக்கு பஸ் நிலையம் வெறிச்சோடி இருந்த நிலைமை ஒன்று இருந்தது. தூர பயணம் போற குறிப்பாக முல்லைத்தீவு வவுனியா போற பஸ்கள் கூட இங்க இதை அக்கலையை தீவிர செயற்பாடுகள் இறங்கியிருந்தார். அதுல நேரடியாக சிலர் கூறியிருந்தார்கள். அப்படி என்றால் அது லீவு நாளே அறிவிச்சு போட்டு அன்றைக்கு ஒரு லீவு நாளாண்டு அறிவிச்சு போட்டு இவர்கள் செய்திருந்தால் நாங்கள் இந்த பயணங்களை செய்திருக்க தேவை இல்லை என்கின்ற ஒரு கருத்து. அதை விட அவர்கள் தங்களுடைய அரச பலத்தை பயன்படுத்தி அரச அதிகார பலத்தை பயன்படுத்தி கிராம சேவையாளர்களுக்கு கட்டளை ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள கிராம சேவையாளர்களுக்கும் சமுத்தி உதவி பெறுகின்ற மக்களையும் மற்றது இந்த அவையுடைய பிரஜாசக்தியில தொடர்புடைய மக்களையும் நீங்கள் கட்டாயம் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது. அவை அதுகளுக்குள்ளாலே ஒரு சேர்த்து கொண்டு வரப்பட்ட ஆட்கள் தான் இந்த ஆட்கள் என்றது ஒரு மற்ற பகுதியில இன்னொரு உண்மையும் இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா தமிழ் தேசிய கட்சிகள் தொடர்பாக பாவங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிருப்தி ஒன்று காணும். குறிப்பாக இவர்கள் ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வருகிற இல்லை, இவர்கள் தங்களுடைய வைக்கிற கொள்கைகள்ல நேர்மையாக இல்லை என்கின்ற ஒரு அதிருப்தி ஒன்று காணப்படும். இந்த அதிருப்தி காரணமாகவும் ஒரு குறிக்கப்பட்ட பிரிவினர் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி நகருகின்ற ஒரு சூழலும் ஒன்று இருக்கிறது என்பதும் அதை விட இந்த தமிழ் அரசியல் தொடர்ச்சியாக ஒழிப்பு அரசியலை செய்து கொண்டு நின்றார்களே தவிர தேச நிர்மாண அரசியலை செய்யல. அப்ப தேச நிர்மாண அரசியலை செய்யாதாது ஒரு அடிமட்டங்கள்ல இருக்கிற மக்களுக்கு இப்போ அரசினுடைய தேவை அரசின் தேவை இல்லாம அரசினுடைய அனுசரித்து வாழ்க்கை நடத்துறதுல கஷ்டங்கள். இதன் காரணமாகத்தான் ஏற்கனவே தென்னிலங்கை சார்பு கட்சிகளும் அதனுடைய முகவர்களுக்கும் ஒரு குறிக்கப்பட்ட ஆதரவு நிலைமை இருந்த ஆதரவு நிலைமை கடந்த காலத்தில இருந்தது. இன்றைக்கு என்னன்னா அந்த ஆதரவு வாக்குகள் அனைத்தையும் ஒன்றாக இவர்கள் திரட்டியிருக்கிறார் தேசிய மக்கள். குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் அவர்களுடைய ஆதரவு தளம், அங்கேன் ராமநாதனுக்கு அளிக்கப்பட்ட ஆதரவு தளம், விஜயலா மகேஸ்வரனுக்கு அளிக்கப்பட்ட ஆதரவு தளம், இந்த ஆதரவு திறமை எல்லாத்தையுமே அவர் ஒன்றாக திரட்டத்துல அது ஒரு அளவுக்கு குறிக்கப்பட்ட தனத்தொகையை கொண்டார். அதே போல அதிருப்தியை காரணமாகவும் ஒரு பிரிவினர் அவர்களை நோக்கி எல்லாமே காணப்பட. இதை விட இன்னொரு பிரிவினர் இந்த பழைய இடதுசாரிகள் அதனையும் குறிப்பாக என்ன இந்த தமிழ் விடுதலை இயக்கங்களா இருந்து இடதுசாரி சிந்தனை ஏற்றுக்கொள்ள இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் கட்சி அரசாங்கம் வந்தோடனே ஒரு சோதனை அரசாங்கம் வந்துட்டு சோதனைய தமிழில் வந்துட்டு ஒரு நினைப்பு இருக்கிறோ தெரியல. அந்த அடிப்படையிலே அவர்களுடைய ஒரு வகையான ஆதரவு இது. இதை விட அடிமட்ட மக்கள் மத்தியில வேலை செய்த அனுபவம் தேசிய மக்கள் சக்தியினர் அவர்கள் அந்த அனுபவங்களை நீங்க பயன்படுத்த நிறைவு செய்கின்ற நேரம் தேசிய மக்கள் கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சி அல்ல. அது எங்களுக்கு சாமா இல்லையதோ ஒரு அரசியல் இயக்கம். அவை அந்த அரசியல் இயக்கத்துக்கு இந்த மாதிரி மக்கள் மத்தியில செயற்படுகிற அந்த விடயங்கள் எல்லாம் நன்கு தெரியும். அவர்கள் அதற்கு எல்லாம் பயன்படுத்துகின்ற ஒரு சூழல் தான் காணப்படும். அவை இதுக்கு மாற்றீடாக அல்லது முகம் கொள்ளக்கூடிய வகையில தமிழ் தரப்பட்டு எந்த ஆயுதங்களும் இல்லாதவைதான் இருக்கின்றன. அந்த கட்சிவாதங்களும் குருவாதங்களும் தான் கூடுதலாக இருக்கின்ற நிலைமையாக இதற்கு முகம் கொடுக்கக்கூடியதான ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்யக்கூடிய நிலைமை இன்னும் உருவாகி வரவில்லை. அதுதான் இந்த தாயகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்று நான் நினைக்கிறேன். இறுதியாக நாங்கள் அந்த நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் மிகச் சுருக்கமாக தற்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கஜேந்திரகுமார் அவர்கள் தமிழ்நாடு சென்றிருந்தார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் திருமிகு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஒரு மனு கொடுத்திருந்தார். அதன் பிற்பாடு இலங்கை இங்கே புலம்பெயர் தேசங்களிலே இன்று நிற்கின்றார்கள். இதற்கு இடையில் ஜெய்சங்கரையும் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள்.
இன்று புலம்பெயர் தேசங்களிலே எங்கெங்கெல்லாம் இந்த முக்கியமாக ஐரோப்பாவிலே வந்து எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று ஒரு விளக்கம் அளித்துக் கொண்டு வருகின்றார்கள். இந்த ஏக்கிய ராச்சிய என்ற யாப்பை நாங்கள் எல்லாரும் நிராகரிக்க வேண்டும் என்று. அதே சமயத்தில் அவர்களுடைய அந்த திருமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த அந்த மனுவில் இன அழிப்புக்கான நீதி கோரப்படவில்லை, தமிழர்களுக்கான சர்வரசன வாக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடவில்லை என்று ஒரு பக்கத்தாலும் ஒரு சிலர் வந்து கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது பற்றி உங்களுடைய, நீங்க ஒரு மூத்த அரசியல் ஆய்வாளர் என்ற ரீதியில் உங்களுடைய கருத்தை கூறுங்கள். உண்மையில் என்னன்னு சொன்னால், இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டில செய்ய வேண்டிய அரசியல் வேலை என்பது பெரிய அளவுக்கு நடக்கவில்லை. அப்ப தமிழ்நாட்டு மக்கள்ன்றது தமிழ் அரசியலை பொறுத்தவரையிலே ஒரு மிகப்பெரிய சேமிப்பு சக்தி. நாங்கள் ஒரு சின்ன தேசியனமா இருக்கிறவர், எண்ணிக்கையில சிறிய தேசியனமா இருக்கிறபடியாக எங்களுக்கு உலக தமிழர்களை எங்களோடு இணைத்துக் கொள்வதன் ஊடாகத்தான் நாங்கள் முன்னேறி செல்ல முடியும். அதுக்கு மையமாக இருக்கிறது தமிழ்நாடு. இதைவிட இன்றைக்கு புதுடில்லியை அசைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது சென்னையாலதான் முடியும். அது எங்களுடைய அந்த வழிபாதை என்று என்றால் புதுடில்லியை அசைக்காமல் இலங்கையில் ஒன்றுமே அசையலாம். அது புதுசாக அப்ப நாங்க புதுடில்லியை அசைச்சுதான் புதுடில்லியை நாங்க நேரடியாக கையாண்டா அசைக்கலாம். அதுல பலாராம கையாண்டு தோல்வியலாம். நேரடியாக கையாண்டா அசைக்கலாம். அப்ப நாங்கள் அதனை சென்னைக்கூடாக செய்ய வேண்டியதான ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. அவை சென்னைக்கூடாக சென்னையை நாங்கள் கொந்தளிக்க செய்கிறோம். சென்னைக்கூடாக நாங்கள் புதுடில்லிக்கு அழுத்தம் கொடுக்கின்ற போது அந்த புதுடில்லியை அசைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம். அதற்கு இந்த பயணம் வித்துட்டு இருக்கிறது என்பதை நான் அதிலே குறிப்பாக அந்த பயணத்தினுடைய விளைவு சென்ற வாரம் தெரிய தொடங்கினது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்திய பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அப்ப அந்த கடிதத்தை அவர் வலுவாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னா, திம்பு கோரிக்கைகளின் அடிப்படையில தமிழுடைய விவகாரத்துக்கு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்றதை அழுத்தி கூறியிருக்கின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கிறது. இதுகளெல்லாம் வரவேற்கக்கூடியதான ஒரு விஷயம். அடுத்த விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு இந்திய இந்திய நலன்களுக்கும் தமிழ் மக்களுடைய நலன்களுக்கும் இடையே ஒரு பொது புள்ளி ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டியது. நாங்கள் தமிழீழ கோரிக்கையை நாங்கள் வைக்கும் வரை அந்த பொது புள்ளியை கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு. ஏன்னா அவர் தமிழ்ல கோரிக்கைன்றதான் அந்த புதுசார அரசியல் பிரச்சனை. உச்சபட்சமாக ஒரு சுயநிர்ணய உரிமையுடைய ஒரு தீர்வு, ஒரு சமஸ்தி என்று நாங்கள் அதை வைக்கக்குள்ள அவர்கள் அங்கால நடைபெற முடியாத ஒரு சூழலை ஒன்று வருது. இது ஒரு பொது புள்ளியை உருவாக்கக்கூடியதான சூழலை உருவாக்கும். அவை அந்த பொது புள்ளியை பலப்படுத்தக்கூடியதான ஒரு வாய்ப்பு ஒன்று இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அப்ப அந்த வகையில இது ஒரு மிகவும் முன்னேற்றமான ஒரு விடயம். ஆனா பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், சென்னை கொந்தளிக்க வேண்டும் என்று சொன்னால், சென்னையை நாங்கள் நொடிக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தாயகம் கொந்தளிக்க வேண்டும். தாயகம் நொடிச்சு தாயகத்தில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டால்தான் சென்னையில நொடிப்பும் கொந்தளிப்பும் ஏற்படும். சென்னையில நொடிப்பும் கொந்தளிப்பும் ஏற்பட்டால்தான் புதுடில்லி ஒரு மாற்றம் வரும். ஆக இந்த நிலைமையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்றே நாம் நினைக்கிறோம். இன்றைக்கு கஜேந்திரகுமாராக்கள் கஜேந்திரகுமாராக்கள் எடுத்த முயற்சி என்றது மிகவும் வரவேற்கக்கூடியது. அதில் தவறுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு மிகவும் வரவேற்கக்கூடியது. அதனை சாத்தியமாக்கினால திருமாவளவனுக்கு ஒரு பெரிய பாத்திரம். திருமாவளவன் யாழ்ப்பாணம் வந்த போது நாங்கள் நேரடியாக திருமாவளவன் பேசியிருந்தோம். நானும் அதுல கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல நாங்கள் பேசியிருந்தோம். அப்போது நாங்கள் திருமாவளவனுக்கு வலியுறுத்தின முடியும் என்று சொன்னா, தமிழ்நாட்டை முன்னர போல தமிழ்நாட்டா கொண்டு வாங்க. எங்கென்ன பிரச்சனையில நீங்க முன்னர போல தமிழ்நாடு. அப்ப அதுக்காக சொன்னா தன்னாலியான முயற்சிகளை தான் செய்கிறேன். இப்ப அந்த முயற்சிகளின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த முயற்சி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. நாங்கள் நினைக்கின்றேன், நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர மிகச் சுருக்கமாக கூறுங்கள்.
தேர்தல் காலம் என்ற வழியால ஸ்டாலினுக்கு அது தேவையாக இந்த வகையில இது ஓகே, இது வரவேற்கும். அதே வேளையிலே அது அடுத்த கட்டமாக ஒரு புலம்பெயர் நாடுகளுக்கு சென்று புலம்பெயர் நாட்டில் இருக்க மக்கள் என்ன நிலமும் புலமும் தமிழகமும் ஒருங்கிணைஞ்சாதான் இந்த நேர்ச்சியில முன்னும் கொண்டு போயிட்டாங்க. அப்ப புலத்தை ஒருங்கிணைக்கிறதான ஒரு செயற்பாட்டிலே அவர்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார். ஆனா பிரச்சனை என்ன, இதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா தாயகத்தில நடக்கலாம். தாயகத்துல நீங்கள் ஒரு தாயகத்துல நீங்கள் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய செயல் திட்டத்தை முன்னெடுக்கிறீங்களா? அதை முன்னெடுக்காமல் இதுகளை செய்யறதுல பெரிய பயன் கிடைக்குமா நினைக்கிறேன். அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தாயகத்தில் ஒருங்கிணைக்கிறான செயற்பாடை செய்யணும். அது இன்றைக்கு மிகப்பெரிய அவசியமா இருக்கு. இரண்டாம் ஆந்திர தேர்தல முகங்கொள்வதற்கெல்லாம் இன்றைக்கு தமிழக கட்சியும் என்ன தமிழ் தேசிய கூட்டணியும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறார்கள் செய்தி வந்திருக்கு. நல்லதையா, நாங்கள் நிறைவுக்கு வருகின்ற நேரம் ஏற்கனவே தாண்டி விட்டது. அந்த வகையில திரும்பி கஜேந்திரகுமாருடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழகம் சென்றது விடயம் வரவேற்கத்தக்க விடயம். விடுபட்ட தமிழகத்தின் தொடர்புகளை திருப்பி ஒரு களம் ஒன்றை துறந்து விட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தாயகத்திலும் தங்களுடைய வேலை திட்டங்களை மக்கள் மத்தியிலே பெருமளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி நாங்கள் இந்த நேர்காணலை நிறைவு செய்வோம். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.